Hello viewers, welcome to VK Construction. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்க ஒரு சூப்பரான 2 BHK வீட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாப்புக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குன்ற ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதோட வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து, அதாவது செவ்வாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அதோட வியூ வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி ஹைவே 200 ஃபீட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 இயர்ஸில் இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷனை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 28 lakhsலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 BHK வந்து கொடுத்துட்ருக்கோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 35 lakhsல தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. மாடலுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேம் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண வீட்டோட மாடல் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஹவுஸ் தான். ஸோ இதே சேம் மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 45 lakhsக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து, அதாவது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க சைட் பார்த்தீங்கன்னா இதே சேம் மாடலில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேசிங். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 lakhs பட்ஜெட் வரும். நீங்கள் சைட் பாருங்கள், வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்ம ரேட் பேசிக்கலாம். 80 to 90% வரைக்குமே வந்து பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 100% வாஸ்துப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கட்டிட்டு இருக்கும்போது நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் ஒர்க்லேருந்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து ஃபால் சீலிங் ஒர்க், மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரெடி டு மூவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பெருசாக எதுவும் ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுறது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ இந்த வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆகும்போது போர்ட்டிகோ தான். போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14க்கு 9 வரும். மெயின் டோர் மெயின் வாசகால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீக்குட்டில் தான் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். அப்படியே என்ட்ரு ஆகும்போது ஹால் வந்துடும். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 12 வரும். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 6 வரும். கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா கிரேனைட் ஃபினிஷில் தான் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவையான அளவுக்கு செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடுமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது தான் கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க கிரகப்பிரசவம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோமோ இதே சேம் கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 35 lakhs பட்ஜெட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் டோட்டலாக 12 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். 12 வீடுமே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. 28 lakhs பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 houses கிட்ட அவைலபிளாக இருக்குது. 32, 33, 35, அதாவது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பட்ஜெட்டில் வந்து நாங்கள் பிரித்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் சைட் வந்து பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலுமே மேக்ஸிமம் எங்கள் சைடில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 23 lakhsலேருந்து 60 lakhs பட்ஜெட் வரைக்குமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சொந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம VK கன்ஸ்ட்ரக்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீட்டை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவு தான். ஸோ அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி தான் நாங்கள் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.